அதிர்ஷ்டசாலிகள் இன்றைய பெண்களா அன்றைய பெண்களான்னு தலைப்பு கொடுத்து 6 பேச்சாளர்கள் அருமையா பேசியிருக்காங்க. நான் முதல்ல சொன்ன பேச்சாளர்கள்னா எப்படி அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா டயத்துக்கு பேசி அவங்க பாயிண்ட்டை இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப அன்றைய பெண்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அன்னைக்கு எப்படி இருந்தோம், நிம்மதியா இருந்தோம், கூட்டு குடும்பத்துல இருந்தோம், பெரியவங்க சொல்ல கேட்டோம். நாங்கள் அதிகம் கொஞ்சமாக படித்தாலும் சரி, 8ஆம் கிளாஸ் படித்தாலும் சரி, எங்களுக்கு தெரிஞ்ச விவரம் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைய பெண்கள்கிட்ட பண்பாடு இருந்தது, கலாச்சாரம் இருந்தது, ஆரோக்கியம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் இன்றைய பெண்கள்கிட்ட அந்த மாதிரி இல்லை. அதிர்ஷ்டசாலின்னு பேர், ஆனால் அந்த மாதிரி இல்லை. ஆரோக்கியம் இருக்கா? இல்லை. கூட்டு குடும்பமாக இருக்காங்களா? இல்லை. அப்புறம் வேற என்ன, இந்த நம்ம இஷ்டத்துக்கு இருக்க முடியுதா? பெரியவங்க சொல்ற கேட்கறாங்களா? கேட்கறது இல்லை. இந்த மாதிரியான விதிமீறல்கள்லாம் இங்க இருக்கு. இன்றைய பெண்கள் எப்படி அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லி இவங்க கடுமையா சொல்லியிருக்காங்க. அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, கணினி இயக்க தெரியுதே தவிர யாரையும் கணிக்க தெரியுதா அப்படின்னாங்க. ரொம்ப அருமையான வார்த்தை அது. நாங்க மோத்த பார்த்தே இது மொச பிடிக்கிற மூஞ்ச மோத்த பார்த்தா தெரியும்ன மாதிரி எங்களுக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. உங்களுக்கு தெரிஞ்சதா? தெரியலையே. கணிப்பொறியில தான் வேலை பார்க்கீங்க, ஆனா கணிக்க தெரியுதா அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான வாதத்தை வச்சிருக்காங்க. இவங்க சைட்ல பேச்சு 3 பேரையும் பேசுறத கேட்டா அவங்க சொல்றது சரிதான் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுக்காக ஒரு சைட்ல பண்ண முடியாதுல்ல. நடுவர் அப்படின்னா 2 கருத்தையும் எடுத்து பதிய வைக்கணும். இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெயினான 3 விஷயம். எங்களுக்கு பெண் உரிமை கிடைச்சது. இன்றைய பெண்களுக்கு பெண் உரிமை. முந்தி பேசக்கூடாது, சபையில பேச முடியாது, சபையில எதுவும் சொல்ல முடியாது, கருத்து சொல்ல முடியாது, இந்த மாப்பிள்ளை பிடிக்கலையா அப்படிங்கிறத சொல்ல முடியாது. இன்னைக்கு எங்களுக்கு உரிமையை கொடுத்துருக்காங்க. எழுத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு, வேலை பார்க்குற அந்த வாய்ப்பும் இருக்கு, வேலை வாய்ப்பு வசதியும் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்க இன்னைக்கு சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்கும். நாங்க அதிர்ஷ்டசாலியா? சமுதாயத்துக்கே உள்ள வராம வீட்டுக்குள்ள இருந்தாங்களே அப்படிங்கிறது இவங்க அதிர்ஷ்டசாலியாங்கிறது இவங்க கேள்வி. இதை வச்சு பார்க்கும்போது ஆமா உண்மைதானே. அவங்க எதுக்காக மெனக்கட்டு வீட்டுக்குள்ளே கடந்து வெந்து கிடந்தாங்க? ஆணின் வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்கிறாள். எங்க இருக்கா? உள்ளேதான் இருக்கா. சமுதாயத்துக்கு வரல, சமூகத்துக்கு வரல. ஆணின் வெற்றிக்கு பின் பெண் இருக்கிறாள். எப்ப? இப்ப ஒரு வீட்டுல ஒரு கணவன் வெற்றி பெறுகிறான்னா பின்னால மனைவி இருக்கா. மனைவியும் சேர்ந்து சம்பாதிக்கிறாள். பொருளாதாரத்திலே பொருள்தானா தாரம் என்று நினைத்த காலம் போயிடுச்சு. இப்ப 2 பேரும் சேர்ந்து சம்பாதிச்சாதான் அங்க வீடு வசதியா இருக்கு, வாய்ப்புகளா இருக்கு. இன்னைக்கு எங்க போனா அவங்க சொன்னாங்க, அந்த பர்கரு பீஸா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க. இப்ப மாடர்ன் ட்ரெண்டுக்கு வந்துட்டாங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு ஏத்த மாதிரி, இந்த சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி இந்த பெண்கள் இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வசதி வாய்ப்பு. முந்தி தலைவலிக்கு அப்படின்னா இயற்கை வைத்தியம் பார்த்தாங்க, இதுக்கு இந்த மருந்தை போடு அதை போடுன்னு. இப்போ வசதி வாய்ப்பு, ஆஸ்பத்திரி எதுக்குனாலும் வந்துருச்சு. ஹார்ட்டை மாத்தணுமா, முட்டை மாத்தணுமா, மாற்று அறுவை சிகிச்சை வந்துருச்சு, வசதி வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதிர்ஷ்டசாலி யாரு? அன்னைக்கு வாய்ப்பு இல்லை. மருத்துவத்துக்கு இங்க இருந்து கிராமத்துல இருந்து நகரத்துக்கு போகணும், வண்டி பிடிச்சு போகணும், போற வழியிலேயே இதாயிரும். ஆமா, அன்னைக்கு அதை சொல்றேன் இருக்குல்ல. அன்னைக்கு இவங்க என்ன சொல்றாங்க, அன்னைக்கு நாங்க கிரைண்டர் கிடையாது, மிக்சி கிடையாது, அன்னன்னைக்கு குழம்பு வச்சோம். என்ன ரசம்னா அது அன்னன்னைக்கு இருக்கும். இவங்க இன்றைய பெண்கள் எங்க வீட்டுல சொல்லுவாங்க, இது என்ன, இது 1 வாரத்துக்கு முன்னால வச்ச ரசம். ஆமா, இதுதான் நவரசம். மேல இருந்து ஊசினா ஒண்ணு, அடியில கொஞ்சம் கரைச்சி ஊத்தினா ஒண்ணு, மண்டி ரசம் ஒண்ணு. இப்படி நவரசத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருக்கிறது இந்த காலம். அப்ப அதனாலதான் நோய் வந்தது அப்படிங்காங்க. இப்ப வந்த நோய்க்கு மருத்துவம் இருக்கு, வந்த நோய்க்கு மருத்துவம் இருக்கு. அன்னைக்கு பிரசவம் சுகப்பிரசவம், இன்னைக்கு கத்தியை எடுக்காம பிரசவமே கிடையாது. இந்த காலம் இருக்கு. அதுக்காக நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்க முடியுமா? மருத்துவம் பார்க்காம இருக்க முடியுமா? மருத்துவ வசதிகள் அதிகமாயிட்டு எல்லாத்தையும் மாத்தி வச்சிடலாம். இதயத்தை மாத்தி வச்சிடலாம், முட்டை மாத்தி வச்சிடலாம், கண்ணை மாத்தி வச்சிடலாம், எல்லாத்துக்கும் சிகிச்சை முறை வந்துருச்சு. அப்ப வசதி வாய்ப்புகள் பெருகிருச்சு, நாங்க அதை பயன்படுத்துறோம். அப்ப யார் அதிர்ஷ்டசாலி? உங்க காலத்துல அது கிடைக்கல, வசதி வாய்ப்புகள் இல்ல, பெண் உரிமை இல்ல, பேச்சுரிமை இல்ல, வேலை வாய்ப்புல உங்களுக்கு இடம் இல்ல, பெண்ணுக்கு என்ன வேலை அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது, வசதி வாய்ப்பு இருக்கு. ஏரோப்ளைன் ஓட்டுற காலத்துக்கு நாங்க வந்துட்டோம். அதிர்ஷ்டசாலி யாரு? குடும்பத்துல நீங்க இல்லறத்துல சொன்னீங்க, அன்னைக்கு அவர் பாடினாரு சிவாஜி கணேசன், ஆழம் விழுதுகள் போல்
உறவு 1000 இருந்தும் என்ன, வேற என்ன நீ இருந்தால் அதை நான் வீழ்ந்து விடாமல் இருப்பேன்னு அன்னை பாடினார். இன்னைக்குள்ள கதாநாயகனும் பாடுறான். மாங்கல்யம் தவழும் மகராசி வதனம் மலர்ந்தாலே போதும் வேறேது உலகம் எடுத்தாலும் என்ன 7 பிறவி நீதானே கண்ணே எனக்கேத்த மனைவி ஆனந்தம் விளையாடும் வீடு. இருக்கலாம் கருத்து வேறுபாடு இருக்கலாம், மாமியாருக்கும் மருமகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கருத்து வேறுபாடு இருக்கலாம், அது வேற. ஆனா பிள்ளைகளுடைய வளர்ச்சியை பார்த்து பெற்றோர்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. மாமியார் மருமகள் கூட இல்லைட்டாலும் தூரத்துல இருந்து பார்க்க என் மருமக வேலைக்கு போறான், என் மருமக அந்த கம்பெனியில வேலை பார்க்கறான், என் மருமக என்ன செய்யறான்னு சொல்லி மாமியார் பெருமைப்படுறாங்க. ஆக வசதி வாய்ப்புகள் அப்படிங்கிற அடிப்படையில, உரிமைகள் அடிப்படையில, பேச்சுரிமை கிடையாது, எழுத்துரிமை கிடையாது, எந்த உரிமையும் கிடையாது. ஒரு சபையில கருத்தை சொல்றதுக்கு ஆனா உரிமை இல்லாத ஒரு காலத்துல அன்றைய பெண்கள் இருந்தாங்க. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது கல்வி, விஞ்ஞானம், மருத்துவம், ஆரோக்கியம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இன்றைய பெண்களுக்கு இருக்கு. அந்த வசதி வாய்ப்பு மற்றும் அந்த பெண்கள் உரிமை அதுலயும் அவங்கதான் இன்னைக்கு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதனுடைய அடிப்படையில யாரு முன்னிலையில நிக்கா அப்படின்னா இன்றைய பெண்கள். ஒரே ஒரு உதாரணம், அன்னைக்கு விட்டு கொடுக்கிற தன்மை, கணவன் மனைவி வீட்டுல ஒரு குழந்தை பிறகு, இன்னும் சொல்ல போறேன், ஒரு கதை சொல்லி முடிச்சு, கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறகு, குழந்தை பிறக்க உடனே கணவன் சொல்றான் எங்க அப்பா பேரைத்தான் வைக்கணும் அப்படின்னு, மனைவி சொல்றா எங்க அப்பா பேரைத்தான் வைக்கணும் அப்படிங்கிறான். உடனே பக்கத்து வீட்டுக்காரன் சொல்றான் என்ன உங்களுக்குள்ள என்ன சண்டை அப்படின்னா, இந்த மாதிரி சண்டை, எங்கப்பா பேரை வைக்கணும்னு நான் சொல்றேன், அவங்கப்பா பேரை வைக்கணும்னு அவ சொல்றான், நீ ஒரு தீர்ப்பு சொல்லு அப்படின்னு இதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட சொல்றாங்க. அவன் சொன்னான் உங்க அப்பா பேர் என்ன, எங்க அப்பா பேரு சிவசாமி. சரி சாமி எடுத்து சிவ. ஏமா உங்க அப்பா பேரு, எங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி. சரி சாமி எடுத்து கிருஷ்ண. சரி பையனுக்கு சிவராமகிருஷ்ணன் வச்சிரு அப்படின்னா. அப்ப எங்க அப்பா பேரு சிவ, சாமி எடுத்தா சிவ, அவங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி, சாமி எடுத்தா கிருஷ்ண, அப்ப சிவகிருஷ்ணன் தானே வைக்கணும், அது என்ன சிவராமகிருஷ்ணன், எங்க அப்பா பேரு ராமசாமி. அப்ப அந்த கதை எதுக்காக சொன்னாங்க அப்படின்னா, ஒரு குடும்பத்துல கணவனும் மனைவியும் ஒற்றுமையா இல்ல அப்படின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்துருவான் அப்படிங்கிறதுக்காக. ஆக அந்த ஒற்றுமை உணர்வு இருக்கணும் இந்த குடும்பத்துல அப்படிங்கறதுதான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அது இன்றைய பெண்கள்கிட்ட அது கம்மியா இருக்கு. எடுத்த உடனே விவாகரத்து, கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போறாங்க. அதை மட்டும் இவங்க சமாளிச்சுட்டாங்கன்னா இவங்க அதிர்ஷ்டசாலி தான். அந்த காலத்துல அவங்க கட்டினவனே மணாலனே கண்கண்ட தெய்வம். ஆமா, புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன் மாதிரி அவங்க இருந்தாங்க. இன்றைய பெண்கள்கிட்ட அது ஒரு இடத்துல ஒரு மைனஸா இருக்கு. பெண்ணுரிமை, வசதி வாய்ப்புகள், குறைபாடுகள் இருக்கு. இருந்தாலும் கூட நிறைவா என்ன அப்படின்னா அவங்களுக்கு உரிமை கிடைச்சிருக்கு. அந்த உரிமை, வசதி வாய்ப்பு, அந்த அடிப்படையில தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு சொன்னா அதிர்ஷ்டசாலிகள் அன்றைய பெண்களை விட இன்றைய பெண்களே என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன்.